என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். 2 கொரிந்தியர் 12:9. இது வல்லமையுள்ள வசனங்கள், சுருக்கமான சிந்தனை. சான் பிரான்சிஸ்கோ பே மேல கோல்டன் கேட் பிரிட்ஜ் கட்டும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேரு அந்த பெரிய பிரிட்ஜ் கட்டும்போது மேல இருந்து கீழே விழுந்து நிறைய வேலையாட்கள் மரித்து போனாங்க. அதனால பாத்தீங்கன்னா நிறைய பேர் பயந்துட்டு வேலைக்கு வராம தேவையில்லாத அந்த வேலை அந்த எவ்வளவுக்கு ஸ்பீடா நடத்தணும் அப்படின்னு நினைச்சாங்களோ நின்னு வந்து வேலை நடந்தது. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும். பிரிட்ஜ் மேல வேலை செய்யறவங்க தவறி விழாம இருக்கணும், தவறி விழறத தடுக்கணும். அப்படி இல்லைன்னா ஒருவேளை தவறி விழுந்துட்டாங்கன்னா அவங்க வந்து மறிக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கூடி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஆள் சொன்னாராம், கீழே பெரிய ஒரு நெட்டு மாதிரி நம்ம கட்டிட்டோம்னா மேல இருந்து விழுந்தாங்கன்னா கூட அந்த நெட்ல மாட்டிக்குவாங்க, நெட்ல புடிச்சுக்கலாம். ஏன்னா மேல ரொம்ப உயரத்துல இருந்து விடுறாங்க இல்லையா, ஒரு நெட் இருந்தா அவங்களுக்கு புடிச்சுக்கலான்னு. அப்ப எல்லாருமே ரொம்ப கண்டனம் பண்ணாங்க. ஏன்னா அந்த நெட்டு அது எவ்வளவு பெரிய பிரிட்ஜ், அது அவ்வளவு பெரிய பிரிட்ஜுக்கு கீழே நம்ம எவ்வளவு பெரிய நெட்டு தான் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த ஐடியாவை வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஆனா வேற எந்த வழியும் அவங்களுக்கு தெரியல. கடைசியில விலை ஜாஸ்தியானாலும் பரவாயில்ல, அது நெட்டு போடுறதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு நெட்டு போட்டு விட்டாங்க. அந்த நெட்டு போட்ட உடனே எல்லாருக்கும் அந்த பயம், அங்க மேல நின்று வேலை செய்யற பயம் அந்த வேலையாட்களுக்கு எல்லாம் போயிடுச்சு. நம்ம கீழே விழுந்தாலும் அந்த நெட்டு நம்மளை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த நெட்டு மேல அந்த உயிர் மேல இருந்த பயத்தை எடுத்து நெட்டு மேல ஒரு நம்பிக்கையா வச்சாங்க. அவங்க நெட்டு கட்டின பிறகு வேலை செய்யும் போது பாத்தீங்கன்னா 1-2 பேர் விழதான் செஞ்சாங்க, ஆனா யாரும் மறிக்கவே இல்லை. பாருங்க, ஆண்டவரோட கிருபை நம்மளுக்கு அந்த வலை மாதிரி நம்ம செய்யற காரியங்கள் எல்லாத்தையும் நம்மளை தாங்கி பிடிச்சு நம்மளை வந்து காப்பாத்துறதா இருக்குது. நம்ம சில நேரம் நிறைய தவறுகள் செய்யறோம், நிறைய பிரச்சனைகள்ல மாட்டிக்கொள்றோம், இல்ல நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாம எதிராளி கொண்டு வரோம். ஆனா எல்லாத்துலயும் பாத்தீங்களா கர்த்தரோட கிருபை நம்மளை தாங்குது, நம்மளை பாதுகாக்குது, நம்மளை கொண்டு செல்லுது. இதுக்கெல்லாம் நம்ம எதுவுமே கொடுக்கல, நம்ம எதையுமே விலை கொடுத்து வாங்கல, இலவசமா பெற்றிருக்கோம். ஆங்கிலத்துல அவங்க ஒண்ணு சொல்றாங்க, நம்மளோட டிசர்விங்ஸ் வர்சஸ் நம்மளோட ரிசீவிங்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா அது கிட்ட கூட நெருங்க. அதாவது நமக்கு என்ன கிடைக்க வேணும், ஆனா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது அந்த சிலுவை மரணம். ஆனா நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. கர்த்தருக்குள்ளாக நம்ம மகிழ்ந்து களி கூறி நம்மளோட எல்லா வியாதிகளையும் அவர் எடுத்துட்டாரு, நம்மளோட எல்லா பிரச்சனையும் எடுத்துட்டாரு. நம்ம சந்தோஷமா ஒரு நல்ல ஒரு ஜீவியத்தை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா நம்ம செய்த பாவங்களுக்கும் நம்ம செய்த அக்கிரமங்களுக்கும் நமக்கு வந்து அந்த சிலுவை மரணம் கூட கம்மிதான். அவரோட கிருபையில நம்ம நிலைச்சிருப்போம். அவர் கொடுக்கிற அந்த நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம போக பிரயாசப்படுவோம். ஆமென்.